அனைவருக்கும் வணக்கம். இன்று நாள் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுக்கு மே 9ஆம் தேதி பத்மபூஷன் என்ற உயரிய விருது கிடைக்க உள்ளது. முதலில் அவருக்கு இந்த பத்ம பூஷனை வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் விஜயகாந்த் அண்ணனும் அவர்களுக்கும் எனக்கும் கேப்டனுக்கும் அன்னியாருக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் 2004 எங்களுக்குள் தொடர்பு, ஜோதிடத்தின் மூலியமாக, நண்பர்கள் மூலியமாக அது இன்றைய வரையும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுளின் சித்தத்தில் இருக்கின்றது. அவருக்கு பத்மபூஷன், பத்மஸ்ரீயாக இருந்தாலும் எந்த ஒரு விருதுக்கு மேல் மக்களுடைய பூஷன் அவர். இன்றைய வரை அவர் மறைந்தும் இவ்வளோ நாட்கள் ஆயிட்ட பிறகும் கின்னஸ் சாதனையாக அவருடைய அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜீவ சமாதிக்கு கோடிக்கணக்கான மக்கள்கள் படையெடுத்து கொண்டு இன்றைய வரையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகராக இருந்து சினிமாவில் நடித்தவர் பொது வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நடிக்க தெரியாதவர், மக்களுக்காகவே வாழ்ந்தவர், மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்தவர். எல்லாமே எல்லாரும் சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வரவேற்கக்கூடிய ஒரு அன்பு அண்ணன். அவருடைய புகழ் இந்த உலகம் இருக்கக்கூடிய வரையில், தமிழர்கள் இருக்கக்கூடிய வரையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். 2014 பிஜேபி அலையன்ஸில் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் பிஜேபி அலையன்ஸில் எல்லாம் சேர்ந்தது எல்லாம் இன்றும் பசுமையாக ஒரு நினைவில் இருக்கக்கூடிய அமைப்பு. அரசியலாகட்டும், நட்பாகட்டும், ஜோதிடமாகட்டும். அதேபோல் முதலில் கட்சி ஆரம்பிக்கின்ற சமயத்தில் முன்னாடி சங்கரன் கோயிலில் போய் பூஜை செய்து, செல்வி உன் பரிகாரம் முடிச்சிட்டேன், நீ நல்லதா அப்படின்னு கேட்ட ஒரு குரல் இன்று வரைக்கும் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அன்னார் அவருடைய ஆத்மாக்கும், அவருடைய ஆத்மா என்றும் எல்லோரையும் வழி நடத்த வேண்டும் என்றும், இந்த பத்ம பூஷன் விருது பெறக்கூடிய இந்த தருணத்தில் அவர் குடும்பத்தினருக்கும் அவரை சார்ந்த தோழர்களுக்கும் அனைவருக்கும், அவர் எப்பொழுதும் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களை வழிநடத்துவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு. நன்றிகள்.